திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் மொட்டை போடுவதற்கு பணம் வாங்குவது தொடர்பான வீடியோ வெளியாகி சர்ச்சையாகி உள்ளது. திருத்தணி முருகன் கோயிலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்களில் சிலர் வேண்டுதல்களுக்காக தலைமுடியை காணிக்கையாக வழங்கி வருகின்றனர். இவர்களுக்கு கோயில் நிர்வாகம் கட்டணமின்றி இலவசமாக மொட்டை போடுவது வழக்கமாக உள்ளது. ஆனால் இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் குறைந்தபட்சம் ஒரு நபரிடம் 30 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை கட்டாய வசூல் செய்வதும் இதற்காக பணம் தர வேண்டுமென வாக்குவாதம் செய்வதும் வாடிக்கையாகி உள்ளது. இந்த சம்பவம் வீடியோவாக வெளியாகியிருக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசின் அறநிலையத்துறை அமைச்சர் இதையெல்லாம் கண்டு கொள்வாரா என கேள்வி எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாபில் விவசாய சங்க தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டதை கண்டித்து திருப்பூர் மாவட்டத்தில் விவசாய சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்படி பெங்களூருவிலிருந்து எர்ணாகுளம் சென்ற இன்டர்சிட்டி ரயிலை மறித்து 20க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் ஆண் காவலர்கள் அத்துமீறி அராஜகத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை பெண் காவலர்கள் தடுப்பதை விடுத்துவிட்டு ஆண் காவலர்களே பெண்கள் மீது கை வைத்து தடுத்தது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் மகளிர் விடியல் ஆட்சியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தொடாதீங்க